தெய்வான, என்ன தெய்வான இது? இன்னும் பியூட்டி பார்லருக்கு போன பூமாரிங்க கையில் இன்னும் ஆளையே காணா. எவ்வளோ நேரம் நடக்குது அங்கே மேக்கப்பு? மாமா, பியூட்டி பார்லர்ல என்னென்னமோ பண்ணுவாங்க மாமா. அது கொஞ்சம் நேரம் தான் ஆகும். முகத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இப்போ மேக்கப் போடுவாங்க. அப்புறம் ஜடை இதெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் மாமா. அதுக்குள்ள தெய்வான, எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க பாரு. மணி இப்போயே 6 ஆயிடுச்சு. எப்போ வர்றது? எப்போ பொண்ணு அடிக்கிறது? வந்துருவாங்க மாமா. மாமா அங்க பாருங்களேன். என்ன தெய்வான? மாமா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்க ஃப்ரெண்டோட பொண்டாட்டி கிட்ட பேசவே மாட்டாரு. அந்த கஸ்தூரி அவங்களும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசவே மாட்டாரு. நீங்க கவனிச்சிங்களா? ஒன்னா நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க மாமா. ஆனா 2 பேரும் ஒருத்தவங்க பேசிக்கவே மாட்டாங்க மாமா. ஆமாம் தெய்வான, நானும் பார்த்தேன். பேச மாட்டாங்க. உங்கள் 2 பேரும் பேசி நானும் இன்னும் பார்க்கவே இல்லை. முத்து கூட என்கிட்ட சொன்னா மாமா, உங்க ஃப்ரெண்டும் அவரோட பையனும் கம்பெனியில் இருக்காங்களே, கம்பெனியில் தான் இருப்பாங்களாம். அங்கேயே சாப்பிடுவாங்களாம், அங்கேயே தான் தூங்குவாங்களாம். அதே மாதிரி அவங்க பொண்டாட்டியும் அவங்க 2வது பையனும் அங்கே தனியாகவே இருப்பாங்களாம். நிச்சயதார்த்தம் அப்போ பண்ணல, அப்பதான் அவனே முத பார்த்தானா. இதுக்கு இடையில அவங்க பையனும் உங்க ஃப்ரெண்டும் அவங்க பொண்டாட்டி கிட்ட பையன்கிட்ட பேசுனதே கிடையாதான். அவங்கள பத்தி எதுவுமே பேச மாட்டாங்களாம். என்ன தெய்வான நீ என்னென்னமோ சொல்ற? ஏதா சும்மா நான் புது இடத்துல எங்க பேசுறதுன்ட்டு அமைதியா இருக்காங்களோ என்னவோ. இல்ல மாமா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நீங்க உங்க ஃப்ரெண்டை கூட்டு வச்சு கேளுங்க மாமா. சரி இரு தெய்வான, நான் கூப்பிட்றேன். ரங்கசாமி இங்க வாடா. சொல்லு முத்தியா, சொல்லு. என்ன மண்டபம்லாம் எப்படி இருக்குது? எல்லா ஏற்பாடும் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ரங்கசாமி, நல்லா இருக்கு. எல்லா டெக்கரேஷனும் எல்லா அமைப்பு எல்லாம் சூப்பராக இருக்கு. நீ கலக்கலாக இருக்க. அப்படியாடா முத்தியா? சரி ரங்கசாமி, ஒரு விஷயம் பேசணும். உங்க சம்சாரத்தை கூப்பிடேன். என்ன விஷயம் முத்தையா? சொல்லு, நான் சொல்லிடுறேன். போயிட்டு சொல்லு. ரங்கசாமி நீ கூப்பிடு நீ. ஐயோ, முத்தைய வேற கூப்பிடுன்றான். எப்படி நம்ம கூப்பிடுறது? கூப்பிடு ரங்கசாமி, கூப்பிடு. இதோ சீரா கூப்பிட்டா கூட வந்துருவாங்க. கூப்பிடு. பாருங்க மாமா, பாருங்க, கூப்பிட மாட்டாரு பாருங்க உங்க ஃப்ரெண்டு. முத்தையா, அவ ஏதோ சின்சியரா பேசின்னு இருக்கிறா. நீ என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு, நான் போயிட்டு சொல்லிடுறேன். ரங்கசாமி, உங்க 2 பேரையும் வச்சுதான் பேசணும். நீ கூப்பிடலாம் பரவாயில்ல, இரு நானே கூப்பிட்றேன். ரங்கசாமி, உங்ககிட்ட நான் நேரடியாவே கேட்குறேன். நாம் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொந்தமாக போகிறோம். அப்புறம் நமக்குள்ள என்ன? நேரடியாவே உங்ககிட்ட கேட்குறேன். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீயும் உங்கள் சம்சாரம் 2 பேரும் பேசிக்காமலே இருக்கீங்களே. இது சும்மா இங்கே ஏதாவது பேசாமல் இருக்கீங்களா? எப்பயுமே பேச மாட்டீங்களா நீங்கள்? என்னடா ரங்கசாமி, என்னன்னு கேட்டவுடனே 2 பேரும் மௌனமாகிட்டீங்க. சரி, அவன் தான் அமைதியாக இருக்கான். நீங்களாவது சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாலுமே பேசிக்க மாட்டீங்களா? என்னது எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஒரு நல்ல விசேஷம், 2 கல்யாணம் நடக்குது. இப்படி நீங்கள் 2 பேருமே பேசாமல் இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கு. ஆமாம், நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், அவர் என்கிட்ட பேச மாட்டாரு. இது ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நடக்குது. என்னது 2 வருஷமா பேச மாட்டீங்களா? ரங்கசாமி, என்னது? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? சொல்லு. முத்தையா, அது கஸ்தூரி கஸ்தூரி கஸ்தூரி, சொல்லுங்க. என்னங்க எம்பூட்டு நேரம் ஆயிடுச்சு. நீங்க வருவீங்கன்னு 1/2 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன் நானு. மணி என்னது? சீக்கிரமா சாப்பிட்றது இல்லையாங்க? சரி சீக்கிரம் வாங்க, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். கஸ்தூரி, சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ஏங்க, எதுவா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாங்க, இல்ல சாப்பிட்டுட்டு கூட பேசுங்க. உங்களுக்கு பசிக்கலையா? வாங்க. கஸ்தூரி, முதல்ல நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன்.
கேளு முதல்ல. சரிங்க, சரி சீக்கிரமா சொல்லுங்க. கஸ்தூரி, இந்த கண்ணன் ஜோசி இருக்கிறல்ல, கண்ணன் ஜோசியர், அவரை பற்றி உனக்கு தெரியல? அப்படித்தானங்க, அவரை தெரியுங்க. அவரை தெரியாதவங்க யாரும் இருக்க போறா? அந்த அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவர். கஸ்தூரி, நீ எதை வச்சு அவர் சக்தி வாய்ந்தவர்னு சொல்கிற? இங்க அவரு சொல்றது எல்லாம் நடக்குமாங்க. அவர் நடக்க போறது, நடந்தது, என்ன நடந்துருக்கிறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவாராங்க. அவர் சொல்ற மாதிரி செஞ்சா எல்லாமே நல்லபடியா நடக்குமா. அவர் சொல்ற மாதிரி செய்யாம போயிட்டா கெட்டது நடக்குமா. இதெல்லாமே நிறைய பேர் சொல்றாங்கங்க. அப்படியா கஸ்தூரி? அவர் சொல்றது எல்லாமே நடக்குமா? ஆமாங்க, அப்படிதாங்க நிறைய பேர் பேசிக்கிறாங்க. கஸ்தூரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் அங்கே போயிட்டு அவன் குடும்பத்துக்காக கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டான். நானும் அவன் கூட போயிருந்தேன். அங்கே போன இடத்துல என்னையும் பாருனானா, சரின்ட்டு நானும் சும்மா பார்த்தேன். அப்போ அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னாரங்க? என்ன சொன்னாரு? அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக நடக்குங்க. என்ன சொன்னாரு? இதை செய்ய சொன்னாரா? சொல்லுங்க, செஞ்சிருவோம். சீக்கிரமா நம்ம பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கட்டும், நம்ம இன்னும் கொஞ்சம் வசதியாகலாம். சொல்லுங்க, என்னங்க சொன்னாரு? கஸ்தூரி, அவர் சொன்ன விஷயத்த சொன்னா செஞ்சிருவியா நீ? ஏங்க, நல்லது நடக்கலாம் செஞ்சிடலாங்க, தாராளமாக செய்யலாம். சொல்லுங்க கஸ்தூரி, அவர் என்ன சொன்னார்னா, நமக்கு அடுத்த மாதத்துலேருந்து நேரங்காலம் கொஞ்சம் சரியில்லையா, அதனால் நீ நானும் ஒன்றா இருக்கக்கூடாதான். நீ நானும் தனித்தனியாக பிரிஞ்சு தூரமாக இருக்கணுமா. ஒரு 3 வருஷத்துக்கு இருக்கணுமா. அதுக்கப்புறம்தான் நம்ம ஒன்றா இருக்கணுமா. அப்படி நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு இல்லாமல் ஒன்றா இருந்தோம்னா யாரோட உயிருக்காது ஏதாவதுக்கு ஆபத்து வருமா, இல்லை பெரிய பிரச்சனை ஏதாவது வருமா, சந்தோஷன்றது இருக்காதான். ஒரு 3 வருஷம் மட்டும் தனியாக பிரிஞ்சு இருந்துட்டு அப்புறம் ஒன்று சேர்ந்தா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாமா, நல்லதெல்லாம் நடக்குமா. அதனால் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேனா, நீயும் பிள்ளைங்களாம் இங்கே இருங்க, நான் கம்பெனியை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருக்கிறேன். சரியா? நான் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கி அங்கேயே இருக்கிறேன். நீங்கள் மட்டும் இங்கே இருக்கீங்களா ஒரு 3 வருஷத்துக்கு? ஏங்க, நீங்க இல்லாமல் எப்படிங்க தனியாக இருக்குது? இல்லைங்க, நீங்கள் என் கூடயே இருங்க. இங்கே தனியாலாம் போவாதீங்க. நீங்கள் காலைல கிளம்பி போனாமே ராத்திரி எப்போ வருவீங்க, மதியம் எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கவேன் நான். 3 வருஷத்துக்கு நீங்கள் அங்கேயே இருப்பீங்கண்ணா, என்னாலாம் இருக்க முடியாதுங்க. நீங்கள் அங்கே போவாதீங்க. இல்லை கஸ்தூரி, இல்லை. நீயே தான் சொன்ன அந்த ஜோசிக்காரு சொல்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம அவர் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியும் நான் செய்யாமல் இருந்தேனா அது நம்ம குடும்பத்துக்கு தானே பிரச்சனை. நல்லா யோசிச்சுப்பாரு. நாங்கள் போகணுன்னே போகல, ஏதோ விதி நாங்கள் போகிற மாதிரி இருந்து பார்க்குற மாதிரி இருந்து சொல்லியிருக்குன்னா அப்போ இதெல்லாம் செய்யணுன்றதுக்காக தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்காது கஸ்தூரி. இல்லைங்க, இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் வேணாம். நீங்கள் என் கூடயே இருங்க, எங்க போவாதீங்க. என்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றது தானே முடிவு. நான் வேணான்ற நீங்க செய்யறன்றீங்க. அம்மா, என்னம்மா, என்ன நடக்குதுங்க? ஏய் சந்தோஷ், நீ ஏன் கேள்றத நான் இது? உங்க அப்பா என்ன சொல்றாரு? இது கண்ணன் ஜோசி இருக்கால, அவர் என்ன சொன்னார்னா, நீயும் உங்க பொண்டாட்டியும் ஒரு 3 வருஷத்துக்கு பிரிஞ்சிருக்கணும், ஒன்னா நீங்க இருக்கக்கூடாது, தூரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதனால இவர் வந்து என்ன சொல்றாரு, இதுக்கப்புறம் இருக்க போறது இல்லையா, 3 வருஷத்துக்கு கம்பெனிலே தங்கி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருக்க போறாராம். இது நீயே கேள்றா, எப்படி நான் பிரிஞ்சிருக்கிறது? அப்பா, நிஜமாவா? நிஜமா அந்த மாதிரி பண்ண போகிறீங்களாப்பா? ஆமாம், நான் கம்பெனியில் தான் 3 வருஷத்துக்கு தங்க போகிறேன். நான் இந்த வீட்டில் தங்க மாட்டேன். அவர் சொன்னபடி நடக்கும். எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் நான் செஞ்சே தீருவேன். அப்படி செய்யாமல் நான் இங்கே இருந்தேன்னா அது நம்ம 4 பேருக்கு யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை வருமா, அதை நான் நடக்க விட மாட்டேன். நான் பின்னேற்ற போகிறதுக்கு இப்போ நம்ம ஒரு 3 வருஷம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது தான். அப்பா, இது உங்களுக்கே சரின்னு படுத்தாப்பா? இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லை? ஏப்பா, அவங்க சொன்னாங்கன்னா அதுக்காக 3 வருஷம் பிரிஞ்சிருக்க போகிறேன்றீங்களே, என்னப்பா இதெல்லாம்? அதெல்லாம் நீங்கள் போகாதீங்கப்பா, என் கூட இருங்க, நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம். இல்லைப்பா, இல்லைப்பா சந்தோஷ்,
நமக்கு இப்போ கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் ஒரு 3 வருஷம் மட்டும் கடந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சந்தோஷமாக ஒன்றா இருக்கலாம். இந்த 3 வருஷம் நம்ம ஒன்றா இருந்துட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது என்னால் தாங்க முடியாது. ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லி அதுக்கப்புறம் அது நடந்ததுன்னா அதனால் ஏற்றுக்கவே முடியாது. நான் கம்பெனியில் தான் தங்க போகிறேன். நீ, அம்மா, அண்ணன் பேரும் நீங்கள் இங்கேயே இருங்க. நான் மட்டும் அங்கே தங்கிக்கிறேன். நான் அப்பப்போ ஃபோன் பண்ணுறேன். உங்கள் செலவு காசு கொடுக்குறேன். இங்க என் கூட இல்லாம 3 வருஷம் நீங்க அங்க கம்பெனில இருக்கிறதுக்கு நீங்க என்கிட்ட பேசவே தேவையில்ல. அப்படின்னா எனக்கு நீங்க பணம் கொடுக்க தேவையில்ல. இங்க இருக்கிற மாதிரினா என்கிட்ட பேசுங்க, எனக்கு பணம் கொடுங்க. நீங்க அங்க போய் இருக்க போறேன்னா என்கிட்ட பேச எனக்கு எந்த பணமும் வேணாம். கஸ்தூரி, நீ என்னதான் சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. வேணாம், நான் முடிவேன். நான் அங்கே போய் இருக்கிறேன், உங்ககிட்ட பேசுகிறேன், உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். சரியா? நான் போகிறேன். போறீங்களா? போங்க. நான் இப்போ சொல்றதா, நீங்க 3 வருஷம் அங்க இருக்க போறீங்களா? இருங்க, சந்தோஷமா தாராளமா இருங்க. 3 வருஷம் முடிச்சிட்டு எப்ப இங்க இந்த வீட்டுக்கு வந்து நீங்க தங்குறீங்களோ அப்ப என்கிட்ட பேசுங்க. அது வரைக்கும் நீங்க என்கிட்ட பேசக்கூடாது. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். டேய் பெரியவனே, அம்மாவை போயிட்டு சமாதானப்படுத்து, சூழ்நிலையை புரிய வை. சரியா? நீங்கள் 3 பேரும் ஒன்றா இங்கே இருங்க. அம்மாவை பார்த்துங்க 2 பேரும். டேய் சந்தோஷ், அப்பா முடிவு பண்ணிட்டாருன்னா அதை கண்டிப்பாக அவர் செய்வார். அது யாராலையும் தடுக்க முடியாது. நான் ஒன்று பண்ணுறேன், நீ அம்மா கூட இரு. சரியா? நான் அப்பா கூட கம்பெனிலே தங்கிக்கிறேன். நான் அங்கேயே இருக்கிறேன். அப்பா எப்போ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இங்கே வராரோ அப்போ நான் அப்பா கூட வந்துடுறேன். அப்பாவுக்கு துணையாக நான் அங்கேயே இருக்கேன். நீ அம்மாவை பார்த்துக்கோ. இதான் முத்தையா நடந்தது. அதனால் இத்தனை வருஷமாக நாங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கிறோம். ஏண்டா ரங்கசாமி, நீ இப்போ சொன்னதை கேட்டா எனக்கே கோவம் வருது. ஏண்டா இப்படிலாம் பண்ணுற நீ? ஜோசிக்காரங்க சொல்கிறது எல்லாமே நடந்துருமா சொல்லு பார்க்கும். 3 வருஷம் பேசாமல் கொள்ளாமல் இப்போ இருப்போமோ நாளைக்கு போவோமோ அப்படின்றது நமக்கே தெரியாது. இதில் எதுக்கு இந்த பிரிவு? இல்லைடா முத்தையா, என்னதான் இருந்தாலும் நம்ம மனசு பதக்குதுல. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு ஐயோ ஜோசியர் சொன்னாரே நம்ம செஞ்சுருக்கலாமே அப்படின்ட்டு பின்னே நம்ம வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? அதனால் சரி, இப்போ என்ன ஆகிட போகுது? நானும் என் பையனும் இந்த இத்தனை வருஷமாக கம்பெனியில் இருந்தோம். என் பொண்டாட்டியும் 2வது பையனும் ஒன்றா இருந்தாங்க. இதோ இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் தான், அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம். சாரி ரங்கசாமி, நடந்து போச்சு. இன்னும் எத்தனை நாள் தான் இருக்குது? முத்தையா, அவர் சொன்ன கணக்குப்படி இன்னும் 1 வாரம் இருக்குது முத்தையா. ரங்கசாமி, இன்னும் 1 வாரம் தானே இருக்குது. இத்தனை வருஷமாக நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்களே, இதுவே போதும். இப்போ பேசுங்க 2 பேரும். முத்தையா, இருந்துட்டோம். இன்னும் 1 வாரம் தானே, 1 வாரம் பொறுத்து இருந்துட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கைரேகை பார்க்கறது, ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் நம்பணும். ரொம்பலாம் நம்ம நம்பக்கூடாது. 3 வருஷன்றதே ரொம்ப அதிகம் தெரியுமா? நீங்க அவர் பிரிஞ்சு தான் இருக்க சொன்னாரு. ஆனா நீங்க 2 பேரும் ஒரு மனஸ்தாபத்தால பேசாம இருக்கீங்க. அவர் பிரிஞ்சது மட்டும்தானே இருக்க சொன்னாரு, பேசக்கூடாதுன்னு சொல்லல. பேசுங்க. ஆமா ராங்கசாமி, என் பொண்டாட்டி சொல்றது சரிதான். நீங்கள் தனித்தனியாக இருக்கணும் தானே சொன்னார். ஆனால் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் அதையும் சேர்த்து இத்தனை வருஷமாக பேசாமல் இருந்துட்டீங்க. இப்போ பேசுறதுல ஒரு கணக்கே வராது. நீ உன் படி பார்த்தா கூட கணக்கே கிடையாது. இப்போ நீங்கன்னா ஒன்றா வறுக்க போகிறீங்க. ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வந்துக்கிறீங்க, இங்கே ஒன்றா இல்லை. சரியா? பேசுங்க. ஏங்க இன்னுமா அப்படி தான் பிடிவாதம் பண்ணுறாருன்னா நீங்களுமா? உங்கள் பிடிவாதத்தெல்லாம் தூக்கி போட்டு 2 பேர் பேசுங்க. எங்க சரி, சாரி, உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு இத்தனை வருஷமா பேசாம இருந்துட்டேன். இதுக்கப்புறமும் என்னால் பேசாம இருக்க முடியலங்க. என்கிட்ட பேசுங்க பழைய மாதிரி. கஸ்தூரி, என்னையும் நீ மன்னிக்கணும். ஏதோ ஜோசியர் தான் சொன்னாருன்றதுக்காக உன்கிட்ட சொல்லி நமக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வந்து இத்தனை நாளாக நம்ம பேசாமல் இருந்துட்டோம். சரிங்க, மன்னிச்சிட்டேன். நீங்கள் என்கிட்ட பேசிட்டீங்களே, இதுவே போதும். இன்னும் ஒரே 1 வாரம் தான் கஸ்தூரி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்பயும் போல்
நம்ம சந்தோஷமா ஒண்ணா வாழலாம். முத்தையா, ரொம்ப நன்றி முத்தையா. நாங்க 2 பேரும் பேசாம இருக்கிறத நீங்க 2 பேரும் கவனிச்சு எங்க 2 பேரும் சேர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா? அந்த எண்ணமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. ரங்கசாமி, ஏன் சம்சாரம் தான் இதை கூட கவனிச்சு என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் தான் சரி கூட்டு வச்சு பேசுவோம் சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டது. அதுக்கு இல்லாம விசேஷத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க 2 பேரும் தான் இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கம் திரும்பி இருந்தீங்க. இந்த குறையும் சரியாயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த விசேஷம் ஃபுல்லா எல்லார் மனசுலையும் சந்தோஷமா நிறைஞ்சிருக்கணும். சரி வாங்க, கையில பூ மாதிரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நம்ம பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு பொண்ணு அடிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணலாம் வாங்க.